திமுக வேட்பாளர் அவர்களுக்கு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு அவருடைய இமெயில் ஐடியில் நான் ஒரு தகவல் அனுப்பியிருந்தேன். உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில், அதாவது வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதை பொதுவெளியில் பேசுவதென்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் விவாதத்திற்கு நான் தயார் என்று அனுப்பியிருந்தார். அரசியல்வாதியான மா சுப்பிரமணியன் இந்த வீட்டை சட்ட விதிகளுக்கு புறம்பாகவும் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல் கூட இல்லாமல் ஒரு கிரிமினல் பேர்வழிகள் செய்கின்ற செயலை போல் இந்த வீட்டை, சிட்கோ வீட்டை அபகரிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன என்ன என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சான்றுகளோடு தரப்போகிறேன். முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியத்தின் மனைவி திருமதி எல் காஞ்சனா எஸ்கே கண்ணனின் ஒரே மகள்தான் என்று போலி ஆவணங்கள் தயாரித்து சிட்கோவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதா இல்லையா? சமூக விரோதிகள், சமூக கிரிமினல்ஸ் செய்ய வேண்டிய காரியத்தை இவர் அதிகார பதவியில் அமர்ந்து அதை மக்களுக்கு செய்யாமல் இவர் இப்படி ஒரு அழுக்கான காரியத்தை செய்திருக்கிறார் என்பதுதான் அவர் மீது இருக்கிற வழக்கு. நான் நம்முடைய சைதாப்பேட்டை தேர்தல் களத்தில் என்னோடு போட்டியிடுகின்ற திமுக வேட்பாளர் அவர்களுக்கு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு அவருடைய இமெயில் ஐடியில் நான் ஒரு தகவல் அனுப்பியிருந்தேன். நீங்கள் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில், அதாவது வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த வழக்கின் உண்மைத்தன்மை என்ன? எதற்காக உங்கள் மீது வழக்கு? இது போன்ற விவரங்களை தேர்தல் களத்தில் இந்த நேரத்திலாவது மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த கருத்தை நீங்கள் 48 மணி நேரத்திற்குள்ளாக பதில் சொல்லவில்லை என்றால் நான் மீடியாக்களை சந்தித்து பேச வேண்டி வரும் என்று நான் அனுப்பியிருந்தேன். அப்படி அனுப்பியிருந்த அந்த இமெயில் செய்திக்கு அவர் எனக்கு பதிலளித்திருந்தார். பொதுவெளியில் சந்தித்து பேச தயார். நீங்கள் அதை பொதுவெளியில் பேசுவதென்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் விவாதத்திற்கு நான் தயார் என்று அனுப்பியிருந்தார். நான் உடனடியாக மீடியாக்களின் மூலம் நாம் சந்திக்கலாம். எந்த மீடியா என்பதை முடிவு செய்யுங்கள். ஏற்கனவே நாம் இருவரும் தந்தி டிவியில் தொடக்கத்தில் பேட்டி கொடுத்தோம். அதேபோல் தந்தி டிவியில் வைத்து அந்த பேட்டியை வைத்து கொள்ளலாமா, உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் என்று நான் கேட்டிருந்த பொழுது அதற்கு பதில் இல்லை. நான் தந்தி டிவியில் கேட்டேன். அவர்கள் சரி, இந்த பேட்டியை நாங்கள் நடத்துகிறோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டதற்கும் அவர் பதில் சொல்லவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். லேபர் காலனி குடியிருப்பு பகுதி என்பது கிண்டி சிட்கோ தொழிலாளர் குடியிருப்பு இருக்கிறது. கிண்டியில் அந்த பகுதியிலே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு அந்த குடியிருப்பை
சொந்தமாக்கி தர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது என்னால் அது சொந்தமாக்கப்பட்டது. 87ஆம் ஆண்டு அதற்கு அரசாணை பெறப்பட்டது. அந்த அரசாணை பெற்றதற்கு பிறகு தொழிலாளர்கள் எல்லாம் இந்த தொகையை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி மீண்டும் குறைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அது பல பரிணாமங்களை கடந்து பிறகு இறுதி ஆணை பெறப்பட்டது. அந்த குடியிருப்பை எதன் அடிப்படையில் அரசு சொந்தமாக்கியது என்றால், இந்த குடியிருப்பு என்பது தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு மட்டும்தான் இது சொந்தமானதாக இருக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு இந்த வீட்டு மனையை விற்கக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதுவும் தொழிலாளர்கள் மட்டும்தான் அந்த குடியிருப்பில் இருக்க வேண்டும் என்ற விதியுடன். அப்படி இருக்கின்ற பொழுது எஸ்கே கண்ணன், கமலநாதன் என்ற 2 தொழிலாளர்கள் L3 L4 இந்த வீட்டை அரசியல்வாதியான மா சுப்பிரமணியன் இந்த வீட்டை சட்ட விதிகளுக்கு புறம்பாகவும் ஒரு சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய செயல் கூட இல்லாமல் ஒரு கிரிமினல் பேர்வழிகள் செய்கின்ற செயலை போல் இந்த வீட்டை, சிட்கோ வீட்டை அபகரிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன என்ன என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சான்றுகளோடு தரப்போகிறேன். அதில் நான் அவரிடத்தில் கேட்பதற்காக வைத்திருந்த கேள்விகளை மாத்திரம் நான் முதலில் இதுதான் நான் அவரிடத்தில் தயார் பண்ணி கேள்வியாக கேட்பதென்று நான் முடிவு செய்திருக்கேன். இப்பொழுது நீங்கள் போய் அவரை கேளுங்கள் இந்த கேள்விகளை மாத்திரம். கிண்டி தொழிற்பேட்டை தொழிலாளர் குடியிருப்பில் மா சுப்பிரமணியன் ஆகிய தாங்கள் குடியிருந்தது உண்மையா இல்லையா? இந்த வீட்டை நீங்கள் உங்களுடைய மனைவியின் சொத்து என்று கடந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டிருந்தீர்களா இல்லையா? தொழிலாளர் குடியிருப்பில் உள்ள வீடுகள் சட்டப்படி தொழிலாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்பது முன்னாள் மேயர் சுப்பிரமணியனுக்கு தெரியுமா தெரியாதா? L3 மற்றும் L4 வீடுகள் தொழிலாளிகள் திரு கமலநாதன் மற்றும் எஸ்கே கண்ணனுக்கு ஒதுக்கப்பட்டது என்பதும் முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியம் மேயர் பதவியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தும் தன் மனைவி திருமதி காஞ்சனா அவர்கள் பெயரில் அபகரிப்பு செய்யப்பட்டது உண்மையா இல்லையா? முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியத்தின் மனைவி திருமதி எல் காஞ்சனா எஸ்கே கண்ணனின் ஒரே மகள்தான் என்று போலி ஆவணங்கள் தயாரித்து சிட்கோவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதா இல்லையா? ரேஷன் அட்டையில் திரு எஸ்கே கண்ணன் என்பவர் பெயரை முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் தனது மாமனார் என்று பொய்யாக குறிப்பிட்டு சேர்த்தது ஏன்? முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியத்தின் மனைவி திருமதி எஸ் காஞ்சனா சிட்கோ எஸ்டேட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தில்
வேலை பார்க்கும் ஒரு தொழிலாளி என்று போலியாக சான்றிதழ் தயாரிக்கப்பட்டதா இல்லையா? திருமதி எஸ் காஞ்சனாவின் தந்தையின் பெயர் சாரங்கபாணி என்பதுதானே உண்மை. அந்த பெயரை மறைத்து திரு எஸ்.கே. கண்ணனின் மகள் என்று கூறி போலி ஆவணம் தயாரித்தது ஏன்? இதுதான் நான் அவரிடத்தில் கேட்டிருந்த கேள்விகள். அவர் என்னோடு நேரடி பேட்டிக்கு வராத காரணத்தினால், விவாதத்திற்கு வராத காரணத்தினால் இதை உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒன்று, இதற்கான ஆவணங்கள் இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துருங்களா? அப்புறம் வாங்கிக்கிறீங்களா? அப்புறம் வாங்கிக்கங்க. இதுதான் ரேஷன் கார்டில் அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து எஸ்.கே. கண்ணன் தன்னுடைய மாமனார் என்று போலி ஆவணம் தயாரித்ததற்கான சான்று. காஞ்சனா அவர்களின் அப்பா பெயர் சாரங்கபாணி. அந்த சாரங்கபாணி என்பது எதுனா பாஸ்போர்ட்ல இருக்கு. அதுதான் இந்த நகல் பாஸ்போர்ட்ல. அதாவது இப்படி ஒரு போலி ஆவணம் கண்ணன் கொடுத்ததாக, எனது ஒரே மகள் காஞ்சனான்னு அவருக்கு கொடுத்ததாக இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஒரே மகள் காஞ்சனா என்று. ஆனால் அவருக்கு 6 வாரிசுகள். இந்த பாருங்க சர்டிபிகேட், 6 வாரிசுகள். அந்த 6 வாரிசுகள் அப்படிங்கிற வரும்போது அதுல காஞ்சனா பெயர் இருக்கான்னா இல்லை. இந்த எஸ்.கே. கண்ணனுக்கு 6 வாரிசுகள். அந்த 6 வாரிசுகள் யார் என்பதை மிக தெளிவாக வருவாய்த்துறை சான்றிதழ் வழங்கியுள்ளது. அவருடைய மனைவி இந்த கம்பெனியில் பணிபுரிவதாக சான்று வாங்கியிருக்கிறார். இதை பெரிய அளவில் விஜிலன்ஸ் எல்லாமே மாநகராட்சியினுடைய விஜிலன்ஸ் துறை போய் ஆய்வு செய்து இது அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லி அது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது போலி ஆவணங்கள் தயாரித்து சிட்கோ இடத்தை தனதாக்கிக் கொள்வதற்காக அவர் செய்த நடவடிக்கைகளில் இன்னும் ஒன்று அதிகார பிரயோகம். தான் மண்டல குழு தலைவராக இருந்த பொழுது இது நடந்தது. அடுத்து அவர் மேயரானவுடன் எட்ராஸ்பெக்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்தேதியிட்டு அவர் அதுக்கு சொத்து வரி விதிக்கிறார். மேயரானவுடன் அவர் சொத்து வரி விதிக்கிறார். எப்போ? 2007 பண்றார். அப்போ அவர் மேயர் ஆயிட்டார். எந்த வருஷத்திலிருந்து? 98, 99 அதில் இருந்து அவர் அதற்கு வரி விதிக்கிறார். அதாவது சிட்கோ இடம் இவர் பெயருக்கு மாற்றப்பட்டிருந்து அப்படி பண்ணியிருந்தா கூட அதில் தவறு இல்லை. ஒதுக்கீடு கிடையாது, எல்லாமே அதிகார துஷ்பிரயோகம். சிட்கோ வீட்டை அவர் எப்படி பெற்றார் என்றால், வீட்டை அவரே எந்த விதமான அனுமதியும் பெறாமல் இடித்துவிட்டு, எந்த விதமான அனுமதியும் சிட்கோவிடம் பெறாமல் கரண்ட் மின்சார இணைப்பை துண்டித்துவிட்டு கமலநாதன் மற்றும் எஸ்.கே. கண்ணன் பெயரில் இருந்த மின் இணைப்பை தன்னுடைய மனைவியின் பெயருக்கு மாற்றி இருக்கிறார்.
இதை எங்காவது வேறு யாருக்காவது நடக்குமா? வேறு யாராவது செய்ய முடியுமா? அதற்கு பிறகு வீட்டை இடிக்கிறார். வீட்டை இடிக்கின்ற பொழுது சிட்கோவிடம் வரைபட அனுமதி பெறுவதற்காக நான் வீட்டை இடிக்கிறேன் என்று அவர்களிடத்தில் இடிப்பதற்கு அனுமதி பெற வேண்டும். அவர் அனுமதி கொடுக்கவில்லை. சிட்கோவிடம் அனுமதி பெறவில்லை. இவரே இடிக்கிறார். இடித்துவிட்டு வீடு கட்டுகிறார். வீடு கட்டினால் அந்த வரைபடம்னு ஒன்று இருக்கு இல்லையா, வரைபடம் இல்லாமல், பிளானிங் பர்மிஷன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. இவர் வரைபட அனுமதி இல்லாமல் 2 மாடி கட்டிடத்தை அதில் கட்டுகிறார். கட்டிவிட்டு தன்னுடைய மனைவியின் பெயரில் மின் இணைப்பை அனுமதி பெறாமல் மாற்றுகிறார். அதுக்கு இவர் சொத்து வரி போடுறார். அதிகார துஷ்பிரயோகம் செய்து இவர் சொத்து வரி விதிக்கிறார். இதுதான் எலக்ட்ரிசிட்டி போர்டு. அவங்க எந்த விதமான ஆதாரம் இல்லாமல், எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அவர் மின் இணைப்பை எப்படி அதிகார துஷ்பிரயோகம் செய்து பெற்றார் என்பதற்கு இதுதான் ஆதாரம். இது தொழிலாளிகள், அதாவது கிண்டி லேபர் காலனியில் வசிக்கும் அந்த குடியிருப்புகளை ஒதுக்கீடு பெற வேண்டும் என்றால் தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ற அரசாணை. ஆட்சியில் கேட்டிருக்கார் ஒரு பொதுநல ஊழியர். அப்போ அதில் எல்லா விதமான தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இதெல்லாம் முக்கியமாக இந்த ஆவணங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு தர்றேன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மண்டல குழு தலைவராக இருக்கின்ற பொழுது, மாநகராட்சியினுடைய மண்டல குழு தலைவராக இருக்கின்ற பொழுது இவர் திட்டமிடுகிறார் இந்த இடத்தை பெற வேண்டும் என்று. அதை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா விதிகளையும் மீறி சட்டத்துக்கு புறம்பாக பல கிரிமினல் வேலைகள், பல அரசியல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் என்ற வழிமுறையை பின்பற்றி இந்த போலி ஆவணங்களை தயாரித்து சிட்கோவிற்கு விண்ணப்பம் கொடுக்கிறார். சிட்கோ அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே இவர் எல்லா வேலைகளையும் முடிச்சிடுறார். எல்லாம் இடித்து வீடு கட்டி எல்லாம் முடிச்சிடுறார். அதனால் சிட்கோ அப்படியே ஒன்றுமே இல்லாமல், அதிகாரிகள் எதுவுமே செய்யாமல் அவங்க அப்படியே விட்டுறாங்க. இது முழுக்க முழுக்க சமூக விரோதிகள், சமூக கிரிமினல்ஸ் செய்ய வேண்டிய காரியத்தை இவர் அதிகார பதவியில் அமர்ந்து அதை மக்களுக்கு செய்யாமல் இவர் இப்படி ஒரு அழுக்கான காரியத்தை செய்திருக்கிறார் என்பதுதான் அவர் மீது இருக்கிற வழக்கு. இப்போ 2016 வேட்புமனுவில் தன்னுடைய மனைவியின் சொத்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது தேர்தல் வழக்காக இருக்கிறது. 2016 அவர் குறிப்பிட்டுள்ளதை போல் இந்த இடம் அவருக்கு சொத்தாக முடியுமா? ஊடக நண்பர்கள் இதை பற்றி கேள்விகள், இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க, கேட்டு பதில் பெறுங்க. இதெல்லாம் ஆவணம். இந்த ஆவணங்கள் எல்லாம் விஜிலன்ஸ் துறை கண்டுபிடித்து கொடுத்த ஆவணங்கள். இது வேற யாரோ கொடுத்த ஆவணங்கள் அல்ல. புலனாய்வுத்துறை இதை கண்டுபிடித்து இவ்வளவு குற்ற செயல்கள் இதிலே நடந்திருக்கிறது, பின்னணியாக இருக்கிறது என்று கொடுத்தது. ஆக மண்டல குழு தலைவராக இருக்கின்ற பொழுதும் தவறு செய்திருக்கிறார், மேயராக இருந்த பொழுதும் தவறு செய்திருக்கிறார். இதற்காக இவர் பல்வேறு விதமான ஒரு தவறு
அல்லது ஒரு தப்பு மேலும் மேலும் பல தப்புகளை செய்ய தூண்டும் என்பதைப் போல இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இதைத்தான் நான் அவரிடத்தில் சொன்னேன். இதற்கு நீங்கள் பதில் கொடுத்து விட்டால் நான் பொதுவெளியில் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் சொன்னேன். ஆக இப்போ அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இன்னும் காலதாமதம் ஆகிடுங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். என்னுடைய கேள்வி, இவர் மேயராக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர் சொத்தை, அரசினுடைய சொத்தை அபகரித்திருக்கிறார். நான் மேயராக இருந்த பொழுது என்னுடைய இலவச திருமண மண்டபம் வேளச்சேரியில் இருக்கிறது. 2006ஆம் ஆண்டு நான் அந்த திருமண மண்டபத்தை திறந்தேன். அப்பொழுது அந்த திருமண மண்டபத்தை திறக்க விடாமல் செய்வதற்கு பல முயற்சிகள் செய்தார்கள். பிறகு அது சட்டப்படி இருக்கிறது என்பதால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சரி என்று இலவச திருமண மண்டபத்திற்கு மாநகராட்சி விதிகளின்படி வரி விதிப்பு கிடையாது. எங்களுடைய இயக்குநர்களில் ஒருவர் எனக்கு தெரியாமல் அதை விண்ணப்பித்திருக்கிறார். அது எனக்கு தெரியாது. இவர் மேயராக இருக்கின்ற வரை அந்த ஃபைலை தூக்கி வைத்து விட்டார்கள். நான் மேயரானவுடன் 10 நாட்களில் அந்த கோப்பு என்னிடத்தில் வருகிறது. என்ன என்று கேட்டேன். நம்ம மண்டபத்துக்கு வரி சலுகை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை எனக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த விதமான ஒரு சல்லி காசு பயனை கூட நான் பெற மாட்டேன். ஆகவே இதை திருப்பி அனுப்பிவிடுங்கள். எந்த காரணத்தை கொண்டு திரும்ப கொண்டு வராதீர்கள். நான் பதவியில் இருக்கின்ற வரை இதை கொண்டு வராதீர்கள், திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி நான் இருக்கிறேன். ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற, நடந்து கொண்டிருக்கின்ற திருமண மண்டபத்திற்கு வரி இல்லை என்ற சலுகை இருந்தும் அதை இவர் கொடுக்க மறுத்தார். ஆனால் நான் பதவியேற்றவுடன் அது தேவையில்லை என்று சொல்லி நான் வரி கட்டி கொண்டு அந்த திருமண மண்டபத்தை இதுவரை நடத்தி வருகிறேன். அவரும் மேயர், நானும் மேயர், ஒப்பீடு செய்து கொள்ளுங்கள். எல்லோரும் புத்திரிக்கை நண்பர்களாக தான் கேட்பார்கள். அவரும் மேயராக இருந்தாரு, நீங்களும் மேயராக இருந்தீங்க அப்படின்னு. அவர் மேயராக இருந்தாரு, இதை செய்தாரு, நான் மேயராக இருந்து எதை செய்தேன் என்று தெரிந்து கொள்கிறேன். அதாவது 5 ஆண்டுகளில் இருந்து 2001 வரை மேயராக இருந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்த பணிகள் 8328. 2006 இருந்து 2011 வரை மேயராக இருந்த மா சுப்பிரமணியன் 9576. சைதை துரைசாமி ஆகிய நான் செய்த பணிகளின் எண்ணிக்கை 3,02,878. இந்த ஒப்பீடு எதற்காகவென்றால், ஒரு பதவியை அக்கறையுடன் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், மக்களுக்காக பணி செய்ய வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று யார் பணியாற்றினார்கள், யார் காலத்தில் சென்னை ஒரு பொற்காலத்தை பெற்றது, 5 ஆண்டு காலம் நேர்மை, தூய்மை, உண்மை, சுத்தமான சென்னை, சுத்தமான மாநகராட்சி நிர்வாகம், இப்படி சொல்லி ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை சென்னை மாநகர மக்களுக்கு வழங்கினேன். அப்படி உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். நான் அதை ஒன்னே மட்டும் சொல்றேன். தணிக்கைத்துறை ஒரு தகவலை
தெரிவித்திருக்கிறது. இவர்கள் காலத்தில் போடாத சாலைகளுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது என்று கெங்கையம்மன் கோயில் தெருவில் ஒரு சாலை அமைக்காமலேயே சாலை அமைத்ததாக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது என்று மாநகராட்சி தணிக்கைத்துறை குறிப்பிட்டிருக்கிறது. ஆக இப்படி குற்றச் செயல்களை மாநகராட்சி நிர்வாகத்தில் புரிந்தவர் அருமை நண்பர் மா. சுப்பிரமணியன் அவர்கள். அவர் தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய சேவையாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். அதாவது அவருடைய தேர்தல் பரப்புரையில் ஒரு துண்டு பிரசுரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், நான் சைதாப்பேட்டை தொகுதி மக்களுக்கு 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு பசுமை புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தயவு செய்து நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சைதாப்பேட்டை தொகுதியில் மொத்தம் எத்தனை தெருக்கள் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? 998 தெருக்கள் மட்டும்தான் சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கு. 998 தெருக்களில் 1,00,000 மரக்கன்றுகளை நட முடியுமா? வேணா போய் பாருங்க. இந்த 998 தெருவிலையும் போய் பாருங்க, எத்தனை மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு. எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், அவர் எவ்வளவு பெரிய பொய்யர் என்பதற்காக, உண்மைத்தன்மை இல்லாதவர் என்பதற்காக, ஏமாற்று பேர்வழியாக இவர் இருக்கிறார் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன். இவருடைய சுயநலத்திற்காக, இவருடைய இந்த தவறான நடவடிக்கையை மறைத்து நான் ஒன்றும் செய்யவில்லை, என் மீது தவறான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நான் அவரிடத்தில் கேட்பது, இந்த ஆவணங்களின்படி இந்த ஆவணங்கள் உங்களால் தயாரிக்கப்பட்டதா அல்லது வேறு நபர்களால் தயாரிக்கப்பட்டதா? அதை பொதுவெளியில் தெரிவியுங்கள். அல்லது உங்கள் மனைவி செய்து விட்டாரா? இப்படி திட்டமிட்டு சிட்கோ வீட்டை அபகரிப்பதற்காக அவர் செய்த இந்த தில்லாலங்கடி வேலை மட்டுமல்ல, இன்னொரு செய்தி அதில் இருக்குது. 2 அலாட்மெண்ட் இருக்குங்க. அதில் 2 அலாட்மெண்ட், L3 L4. ஒன்றுக்கு விண்ணப்பிச்சுட்டு அந்த ஒன்றுக்கு விண்ணப்பிக்காமலே அதை இடித்து அதில் வீடு கட்டியிருக்காரு. அதாவது போலி விண்ணப்பங்கள் தயாரித்து, ஆவணங்கள் தயாரித்து, விண்ணப்பத்திற்காக போலி ஆவணங்கள் தயாரித்து அந்த ஆவணங்கள் சிட்கோவில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது ஒரு பொண்ணுக்கு. இன்னொரு பிளாட்டை எந்த விதமான சிட்கோவினுடைய வரமுறையோ விண்ணப்பமோ கொடுக்காமல் அதை அப்படியே அத்துமீறி இடித்திருக்கிறார். ஆக மேயர் பதவியை பயன்படுத்தி மேயருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து போலி ஆவணங்கள் தயாரித்து சிட்கோ இடத்தை கைப்பற்றி இருக்கிறார். இப்படிப்பட்டவர் இன்னும் என்னவெல்லாம் செய்வார்? அதைத்தான் நான் மக்களிடத்தில் இவரை பற்றிய புரிந்துணர்வை ஏற்படுத்த விரும்புகிறேன். எனக்கு வேறொன்றுமில்லை. நான் தனிநபர் விமர்சனம் கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை தவறுகளை செய்தவரை பற்றி நான் எதுவும் விமர்சனம் செய்யாமல் இருந்தேன். ஆனால் அவருடைய கட்சியினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர் என்னை பார்த்து துரோகசாமி என்கிறார். யார் துரோகசாமி என்பதை நான் இப்பொழுது தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வினா எழுப்ப விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திராவிட பாரம்பரியத்தில் ஊறி வந்திருக்கின்ற குடும்பங்களை சார்ந்தவர்கள் தான் பொறுப்புக்கு வருவார்கள் அண்ணா காலம் வரை. அதற்கு பிறகு அது ஒரு குடும்ப அரசியலாக மாறியது. என்னுடைய கேள்வி,
மா சுப்பிரமணியன் திராவிட பாரம்பரியத்தை சார்ந்தவரா? அவர் எப்பொழுது திமுகவில் சேர்ந்தார்? உங்களை யாருக்காவது தெரியுமா? 79 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஜனதா கட்சியில் பணியாற்றியவர். அதில் தான் திமுகவோடு கூட்டணி. அந்த திமுகவோடு கூட்டணியில் இணைந்து 79 பாராளுமன்ற தேர்தல் வரை அவர் ஜனதா கட்சியில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் திமுகவில் இணைகிறார். இணைந்ததற்கு பிறகு எல்லா விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர் அந்த கட்சியில் இன்றைக்கு வேட்பாளராக, ஏற்கனவே மேயராக, ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். நான் ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், இப்பொழுது சொல்லுங்கள், திமுகவிற்கு துரோகம் இழைத்தது யார்? திராவிட பாரம்பரியத்திலே வளர்ந்த குடும்பங்களை சார்ந்த எவராவது ஒருவரை நீங்கள் வளர்த்தீர்களா? அப்படி வளர்க்காமல் தேசிய நீரோட்டத்தில் இருந்த ஒருவரை இங்கே வளர்த்து திராவிட பாரம்பரியத்திலே ஊறிப்போன இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் அனைத்து தளபதிகளும் குமரிக் கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் இழைத்த துரோகத்தால். அதுதான் துரோகம். இன்னொரு துரோகம் என்ன தெரியுமா? என்னை தளபதி ஸ்டாலின் அவர்களும் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களும் என்னை 2006 ஏன்னா நான் இப்பெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், இப்படி சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு என்னை ஆளாக்கிட்டார். 2006 ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதற்கு முன்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அழைத்து, மிஸ்டர் சைதை, நீங்கள் தான் 2006 மேயர் கேண்டிடேட், நீங்கள் போய் களப்பணியாற்றுங்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். நான் சரி என்று வந்துவிட்டேன். இந்த தகவல் தெரிந்தவுடன் எனக்கு திமுகவிலிருந்து அழைப்பு வந்தது. நீங்கள் திமுகவில் சேர்ந்தால் அதே மேயர் பதவியை நான் உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் திமுகவில் வந்து சேர்ந்து விடுங்கள் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். நான் சொன்னேன், எம்ஜிஆர் என்ற தாயத்தை நான் கட்டியிருக்கின்ற வரையில்தான் எனக்கு உயிர் இருக்கும். அந்த தாயத்தை கலட்டிவிட்டால் என் உயிர் போய்விடும். அதனால் நான் எந்த காரணத்தை கொண்டும் அந்த முடிவுக்கு நான் வரமாட்டேன் என்று நான் என்னிடத்தில் பேச வந்த முக்கியமான எனக்கும் நண்பர், அவர்களுக்கும் நண்பர், அவரிடத்தில் சொல்லி அனுப்பிவிட்டேன். அதற்கு பிறகு காட்சி மாறுகிறது. என்ன தெரியுமா? நீங்கள் வரவில்லை என்றால் மாநகராட்சியினுடைய தேர்வு முறையை மாற்றுவோம். என்ன முறை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற முறையை மாற்றுவோம் என்று அவர் குறிப்பிட்டார். நீங்கள் திமுகவில் சேர்ந்தால் நாங்கள் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கின்ற முறையை அனுமதிப்போம், இல்லை என்றால் உங்களை தோற்கடிக்க முடியாது என்று பயப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் வந்துவிடுங்கள் என்று என்னிடத்தில் வந்து சொன்னவர் சொன்னார். நான் சொன்னேன், முடியவே முடியாது என்று. அதற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற முறை மாற்றப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்கின்ற முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு காரணம், நான் மேயர் வேட்பாளராக நான் நிற்கக்கூடாது என்பது அவர்கள் எடுத்த முடிவு. அன்றைக்கு அவர்கள் சொன்னதை கேட்டு நான் திமுகவில் சேர்ந்திருந்தால் அதுதான் துரோகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு, புரட்சி தலைவி அம்மாவுக்கு, புரட்சி தலைவரின் தொண்டர்களுக்கு, அதிமுகவின் ஆதரவாளர்களுக்கு நான் செய்த துரோகமாக இருந்திருக்கும். ஆனால் அன்றைக்கு அதை மற்றவர்களை போல் பதவி ஆசை காட்டி என்னை வீழ்த்த முடியாது என்று நான் உணர்த்தினேன். அது கொள்கை, அது கொள்கை. ஆகவே இப்படி ஒரு கொள்கைவாதியாக என்னை, பொது வாழ்க்கையில் தூய்மையான வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை, நான் கிரேட்டர் சென்னையின் பெருநகர மேயராக இருந்தேன். நீங்கள் என்ன சத்தியம் செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன், யார் மீது சத்தியம் என்றாலும் நான் வைக்கிறேன். உங்களால் அப்படி நீங்கள் பொறுப்பிலே இருந்த பொழுது தப்பு செய்யாமல்
எந்தவிதமான ஆதாயம் பெறாமல் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினீர்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஆக இப்படி போலித்தனமாக பொய்யாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் எங்களை பற்றி விமர்சிக்கிறார். நான் ஒரு செய்தியை உங்க வாசித்தேன் அல்லவா? மாநகராட்சி பணிகளை நீங்கள் ஒப்பீடு செய்தால் எல்லாரும் உங்கள் வாட்ஸ்அப்பை கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு அனுப்புகிறேன். அதையெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் அவங்கள கேளுங்க. மாநகராட்சியில் எத்தகைய பணிகள் எப்படி நடந்தது, எத்தகைய மாற்றம் கொண்டு வரப்பட்டது. உலக புகழ்பெற்ற அம்மா உணவகம் நான் கொண்டு வந்த போது என்னெல்லாம் சொன்னார்கள் தெரியுமா? திமுகவினர் இப்பொழுது மேயர் வேலை பார்ப்பதில்லை, அவர் சர்வர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே 100 இட்லி இல்லை, அங்கே எடுத்துக்கிட்டு போங்க. இங்கே சாம்பார் பற்றவில்லை, அங்கே எடுத்துக்கிட்டு போங்க என்றெல்லாம் கிண்டல் கேலி செய்தார்கள். இன்றைக்கு அதே திட்டத்தை நாங்கள் அவருடைய தலைவர் பெயரில் செய்வோம் என்று சொல்கிறார்கள். அம்மா உணவகம் இன்றைக்கு இந்த உலக புகழ்பெற்ற அம்மா உணவகத்தை முதலாக நான் தான் சைதாப்பேட்டை பூக்கார தெருவில் மலிவு விலை உணவகமாக நடத்தி அதில் கண்ட பயனை அதிலே மக்கள் பெற்ற பயனை புள்ளி விவரமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் தெரிவித்து அந்த திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுகின்ற வகையில் அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு நான் காரணமாக இருக்கிறேன். அதை போலவே நிலவேம்பு கசாயம், பப்பாளி இலைச்சாறு, டெங்கு ஜுரத்திற்கு மருந்தே இல்லை என்று மாநகராட்சி அதிகாரிகள் சொன்னபோது அறிந்து போன நான் இதற்கு என்ன தீர்வு என்று சித்த மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், நேச்சுரோபதி, ஆயுள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்ததற்கு பிறகு எளிமையான இந்த முறை நிலவேம்பு கசாயம் எல்லோருக்கும் பயன்படும் என்று கொண்டு வரப்பட்டது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், மாநகராட்சி பதவியில் இருந்த உங்களால் மக்களுக்கான ஒரு நல்ல திட்டம் வந்ததாக சொல்லுங்கள். ஆனால் என்னுடைய காலத்தில் 207 புதிய திட்டங்கள், 1 2 அல்ல 207 புதிய திட்டங்கள் மாநகராட்சியிலே பணியாற்றிய பொழுது ஒரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? மேயருக்குண்டான எந்த சலுகையும் நான் பெறவில்லை. மேயருக்கு வாகனம் உண்டு, வீட்டிற்கு பணியாளர்கள் உண்டு, தொலைபேசி இணைப்பு உண்டு, எங்கு சென்றாலும் பயணப்படி உண்டு. இப்படி எல்லா நிலைகளிலும் சலுகை இருந்த நிலையை மாற்றி ஒரு சலுகையை கூட நான் பெறவில்லை. அமெரிக்காவுக்கு சென்றேன், பாரத பிரதமரோடு சைனாவுக்கு சென்றேன், சிங்கப்பூர் சென்றேன், இந்தியா முழுக்க பயணம் செய்தேன். எல்லா பயணங்களுக்கும் என்னுடைய சொந்த செலவுதான். மேயராக 5 ஆண்டு காலம் நான் வாகனத்தை, என்னுடைய சொந்த வாகனத்தை, சொந்த எரிபொருளை எல்லாம் செலவு செய்து நான் பணியாற்றினேன். இதை எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு தூய்மையான நிர்வாகத்தை கொடுத்தேன், சொந்த செலவில் மக்களுக்கு சேவை செய்தேன். இப்படி அடுக்கடுக்காக நன்மைகள் செய்த நான் இந்த தொகுதி மக்களின் பரிபூர்ண அன்பை பெற்றிருக்கிறேன். அதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கடந்த 2011ஆம் ஆண்டு மேயர் தேர்தலில் அவரும் நானும் தான் போட்டியிட்டோம். அவரும் நானும் போட்டியிட்ட பொழுது சொன்னார்கள் எல்லோரும், அவர் பதவியில் இருக்கிற மேயர், அவர் நிறைய செஞ்சிருக்காரு, மக்களது அன்பை பெற்றிருக்காரு, இவர் 87க்கு பிறகு இவர் ஆளே காணோம், இவர் எப்படி அவரை போய் நின்று ஜெயிக்க முடியும் என்றெல்லாம் இப்பொழுது சொல்லுகிறார்களே ஆர்வம். அப்படி அன்றைக்கு சொன்னார்கள். என்ன நடந்தது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? 2011 தேர்தலில், மேயர் தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியில் மக்கள் அளித்த தீர்ப்பு எவ்வளவு தெரியுமா? தெரிஞ்சுக்க. அதாவது மொத்தம்
30,000 சில்லறை வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். அவர் மேயர், கரண்ட் மேயர். அவர் கரண்ட் மேயராக இருக்கிற போது சைதாப்பேட்டை தொகுதியில் நான் பெற்ற வாக்குகள் அவருக்கும் எனக்குமான வித்தியாசம் 30,000 சில்லறை. அவர் குடியிருக்கார்ல வார்டு, அதுல எனக்கு எவ்வளவு தெரியுமா அதிகம்? ஏறத்தாழ 2,890 வாக்குகள் எனக்கு கூடுதலாகும். அவர் கரண்ட் மேயர். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சைதாப்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களுக்காக 77ஆம் ஆண்டிலிருந்து பணியாற்றி வருகின்ற ஒரு பொதுநல ஊழியனை, மக்களின் தொண்டனை எந்த அளவிற்கு குறைத்து மதிப்பிடப்பட முடியுமோ அவ்வளவு தூரம் ஊடகங்கள் கடுமையான போட்டி என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய ஒரே கேள்வி, ஊடக நண்பர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும், கருத்து கணிப்பு எடுப்பவர்கள் சிந்திக்க வேண்டும். நான் கேட்பதெல்லாம், 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அவர் அப்பொழுதுதான் சுட சுட மேயர் பதவியை நிறைவு செய்து அடுத்த மேயர் பதவிக்கு நிற்கிறார். அப்படி என்றால் அவரை எதிர்த்து 87ஆம் ஆண்டோடு சரி சட்டமன்ற உறுப்பினர் பதவி. அதற்கு பிறகு எனக்கு எந்த பதவியும் கிடையாது. ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு நான் அவரை எதிர்த்து நிற்கிறேன். அவரை எதிர்த்து நிற்கிற போது இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுகிறேன் என்றால், 2011க்கு பிறகு 5 ஆண்டு காலம் நான் ஆட்சி இருக்கின்ற அரும் பணிகள் இந்த தொகுதி முழுக்க நிரம்பி வழிகிறதே, அதெல்லாம் பொய்யா? அவர் அதற்கு பிறகு 2011க்கு பிறகு 2021 வரை அவர் என்ன பெரிய சாதனை செய்து விட்டார்? என்ன மக்கள் மனதில் அவர் குடியிருக்கிறார், மக்கள் மனதில் செல்வாக்கு பெற்றிருக்கிறார் என்று சொல்வதற்கு என்ன காரியங்கள் இருக்கிறது? அறம் சார்ந்த வகையில் பொருளீட்டி அனைத்தையும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் என்னுடைய மனிதநேய இலவச அறக்கட்டளை பொருளாதாரத்தில் பின்தங்கிய அனைத்து மக்களுக்கும் இன்றைக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறதே, அதை போன்ற ஒரு பணியை அவர் செய்திருப்பாரா? தமிழகத்திலே 269 சாதிகள் இருக்கிறது, 59 சாதிகள், 259. அதிலே 169 சாதி பிரிவுகளை சார்ந்த மக்களுக்கு நான் உழைத்து சம்பாதித்த பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இதை போன்ற ஒரு காரியத்தை செய்திருப்பாரா? இல்லை அவரை போல் நான் ஏதாவது அரசாங்க சொத்தை மேயர் பதவியை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கிறேனா? நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நான் செலவு செய்து கொண்டு வருகின்ற பொழுது மக்களிடத்தில் நாள்தோறும் அபரிதமான அன்பையும் ஆதரவையும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது, இன்றைக்கு வாக்கு கேட்க செல்லுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, ஐயா நீங்கள் தான் இதை செய்தீர்கள், இது நீங்கள் தான் இதை செய்தீர்கள், ரோடு போட்டீர்கள், லைட்டை போட்டீர்கள், குடிநீர் பம்ப் அமைத்து கொடுத்தீர்கள், என் மகனுக்கு திருமண மண்டபத்தில் என்னுடைய மனிதநேய இலவச அறக்கட்டளையின் சார்பாக இன்றைக்கு ஏறத்தாழ 13,000ற்கு மேற்பட்ட குடும்பங்கள் திருமணங்களை நடத்தி பயன்பெற்றிருக்கிறதே, அதெல்லாம் ஊடகவியலாளருக்கு தெரியாதா? எதன் அடிப்படையில் கருத்து கணிப்பு? அப்போ அவர் 13,000 குடும்பங்கள் பயன்பெற்றிருக்கின்ற குடும்பங்கள் மட்டுமல்ல, ஃப்ரீசர் பாக்ஸ் நாளொன்றுக்கு 10 இடங்களில் தினமும் வைக்கப்படுகிறது. அதனால் பயன்பெற்றவர்கள் எல்லாம் ஐயா இவர் கொடுத்தாரு அதனால இவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? என்ன உங்களுடைய கருத்து கணிப்பு? இல்லையா, அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளவு? 2 அலாட்மெண்ட் அவர் அபகரிச்சிருக்காரு. அந்த இடத்தோட மதிப்பு இன்னைக்கு தேதியில எவ்வளவு? அது எனக்கு தெரியும். அது மார்க்கெட் இதுலேயே பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூ போட்டிருப்பாங்க. மார்க்கெட் வேல்யூ வேற, கைட்லைன் வேல்யூ வேற. எஸ்கே கண்ணன் மறந்துட்டாரு. அவங்க வாரிசு இருக்காங்களா இல்லையா? இதுக்கு அவங்க உரிமை கொண்டாடுறது இருக்காங்களே. அவங்க 6 பேர் இருக்காங்களே, 6 பேர் இருக்கு. அதான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்க? எதுங்க? நான் பண்ணல. போன வேட்புமனுல அவர் சொத்து மதிப்பு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த வேட்புமனுல நான் கொடுக்கலைங்கிறேன். நான் ஏன் கொடுக்கணும்? உன்னை தேர்தல் களத்தில் உன்னை நான் மக்கள் மத்தியில் நான் உன்னை தோற்கடிக்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? போன மேயர் வேட்பாளரே அவருடைய மனு தள்ளுபடி செய்ய வேண்டியது. அது தெரியுமா உங்களுக்கு? போன மேயர் வேட்பாளராக அவர் போட்டியிட்ட பொழுது அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஏன் தெரியுமா? அவர் கவுன்சிலரால் மேயரானவர். அந்த கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்தால் மட்டுமே அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இல்லை என்றால் அந்த மனு நிராகரிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்த பொழுது என்னுடைய வழக்கறிஞர் சொன்னார்,
இது மாதிரி வந்து இவருடைய வேட்புமனுவை நீங்கள் நிராகரிக்கணும், ஆட்சேபனை தெரிவிங்க அப்படின்னு சொன்னார். ஏங்க அப்படின்னா, இல்லை அவர் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னாரு. ஐயோ, நான் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது, நான் வந்து கார்டனில் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட போகிறேன். அம்மாட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா. மிஸ்டர் செய்தை, உங்களால் அவரை தோற்கடிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்டுட்டீங்கம்மா அப்படின்னேன். பின்ன விடுங்க நிற்கட்டும் அப்படின்னாங்க. ஓகேம்மான்னு சொல்லிட்டு வந்து தேர்தல் களத்தில் நின்றேன். இந்தியாவிலேயே 5,19,000 சில்லறை வாக்குகளில் ஒரு மாபெரும் வெற்றியை கிரேட்டர் சென்னை மக்கள் எனக்கு வழங்கினார்கள். அப்படி மக்களின் ஆதரவை பெற்றிருக்கின்ற, மக்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற, இன்றைக்கு மனிதநேயம் இலவச கல்வி அறக்கட்டளையின் சார்பாக மலிவு விலை மருந்தகம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மத்திய மாநில அரசு பதவிகளில் ஏறத்தாழ 30,000த்திற்கு மேற்பட்டவர்களை பணியில் அமர வைத்திருக்கிறது. தமிழகத்திலே இருக்கின்ற 259 சாதி பிரிவுகளில் 169 சாதி பிரிவுகளை சார்ந்த இளைஞர்களை, பட்டதாரிகளை உயர் பதவியில் அமர வைத்திருக்கிறது மனிதநேயம். இப்படி எண்ணற்ற பணிகளை, ஏராளமான பணிகளை தொடர்ந்து செயலாற்றி வருகின்ற இந்த மனிதநேய இலவச கல்வி அறக்கட்டளையின் வாயிலாக மக்களுக்கு பணிபுரிந்து வருகின்ற என்னை போன்றவர்களை மக்கள் ஆதரிக்காமல் இப்படி அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி போலி ஆவணங்களின் மூலம் சொத்துக்களை அபகரிக்கின்றவரைத்தான் தேர்வு செய்வார்கள் என்று சொன்னால் உங்களது கருத்து கணிப்பு என்பது கருத்து கணிப்பா, கருத்து திணிப்பா? இது தொடர்பாக ஏற்கனவே பார்த்திபன் சுயேட்சை வேட்பாளர் வழக்கு கொடுத்தாரு. வழக்கு நீதிமன்றங்களுக்கு, அந்த நீதிமன்றத்தில் கூடிய நிலை என்ன எனக்கு தெரியாது. அதான் நான் ஏன் சொல்லணும்? அது ஒரு நான் ஏன் சொல்லணுங்கிற? இப்போ அவர் சொன்னது துரோகம்னு சொன்னதுனால இதை சொல்ல வர்றேன். எது துரோகம் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். துரோகம் என்பது ஒரு இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது அந்த இயக்கத்தை விட்டு, அந்த தலைவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட்டு நான் விலகி, அன்றைக்கு அவர்கள் சொன்ன அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் போடுகின்ற அந்த எலும்பு துண்டான பதவி ஆசைக்காக நான் மாறி இருந்தால் அதுதான் துரோகம். ஒதுங்கி இருப்பது, பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி இருப்பேன், தேவை என்றால் களத்தில் நிற்பேன். நான் என்றைக்காவது இந்த கட்சி அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது தவறு செய்தேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய பொது வாழ்க்கை என்பது திறந்த புத்தகம். நான் இன்றும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சொல்லுவேன், இந்த படைப்பு என்பது, சைதை துரைசாமி என்ற படைப்பு என்பது மக்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பே தவிர இது எனக்கானதல்ல. ஆகவேதான் நான் உழைத்து சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக பாரம்பரியமாக இனி சைதாப்பேட்டை மக்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து இந்த அறக்கட்டளை நடக்கும் என்பதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் இப்பொழுதும் இதை சொல்லியிருக்க மாட்டேன். என் அருமை தம்பி ஸ்டாலின் அவர்கள் என்னை சொல்ல வைத்து விட்டார். நான் யாரையும் விமர்சனம் செய்வதில்லை என்று முடிவெடுத்துத்தான் இன்னும் நானெல்லாம் பேச ஆரம்பித்தால் இவர்கள் தாங்க மாட்டார்கள். எனக்கு 72 எல்லா வரலாறும் எனக்கு தெரியும். இந்த இயக்கத்தை பற்றி, திராவிட இயக்கத்தை பற்றி, திமுகவை பற்றி, திமுக தலைவர்களை பற்றி அறிந்தவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அனைத்தையும் அறிந்தவன். நான் அடக்கமாக இருக்கிறேன் என்பதற்காக என்னை சீண்டி பார்க்கக்கூடாது. என்னை சீண்டினால் உங்களுக்கு தான் சிரமம். என்னை ஏன் சீண்டுகிறீர்கள்? பல கோடி மதிப்புள்ள சொத்தை அபகரிச்சிருக்காரு. இப்ப தேர்தல் சமயத்துல சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க காவல்துறையில புகார் கொடுத்திருக்கீங்களா? நான் என்ன இருக்குதுங்கிறத சொல்றது தாங்க சொல்றேன். நான் வந்து இப்ப நான் அதில் போய் காவல்துறையில போய் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், எடுத்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை தேர்தல் களத்தில் பொது வெளியில் சொல்லுங்கள் என்று நான் சொல்றேன். அவ்வளவுதான். நான் சொல்றது புரியுதா? இல்ல அதாங்க, நான் வந்து எதுவுமே பண்ணலையே.
நான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இதுதான் என்னுடைய அரசியல் பாதை. அதுதாங்க வழக்கு போட்டிருக்கிறாங்களே. நான் இல்லைங்க, நான் அதைத்தாங்க போலீஸ் காவல்துறை நடவடிக்கை எடுத்து கோர்ட்டில் நீ நிலுவையில் இருக்குதுங்கிறேன். நிலுவையில் இருக்கிற வழக்கினுடைய தன்மை என்ன, அதைத்தான் இப்போ நான் பொது வெளியில் சொல்கிறேன். நான் அவரை கேட்டேன், உங்கள் பேரில் இப்படி ஒரு வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கு இருந்தால் அந்த வழக்கை பற்றி சொல்லுங்கள், அந்த வழக்கினுடைய விலாவரியான விஷயத்தை வெளியே சொல்லுங்கள், நம்ம விவாதிப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வேட்பாளராக இருக்கார். ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்ன கேட்குறீங்க, அவரும் மேயர், நீங்களும் மேயர், அவரும் சட்டமன்ற உறுப்பினர், நீங்களும் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நான் சட்டமன்ற உறுப்பினராக 3 ஆண்டு 33 நாட்கள் பணிபுரிந்தேன். இந்த 3 ஆண்டு 33 நாட்கள் நான் பணிபுரிந்த சாதனையை இதுவரையில் எந்த சட்டமன்ற உறுப்பினராவது முறியடித்திருப்பாரா? நண்பர் மா சுப்பிரமணி உட்பட அவரும் சட்டமன்ற உறுப்பினர், நானும் சட்டமன்ற உறுப்பினர். எல்லா நாட்களும் தவறாமல் சென்றவன் என்ற பெயர் என்ற பதிவு, எல்லா நாட்களும் சட்டமன்றத்திற்கு எல்லா நாட்களும் சென்றவன் என்ற பதிவு இன்னும் இருக்கிறது. 3 ஆண்டுகள் ஆண்டுதோறும் ஹேட்ரிக். கிரிக்கெட்ல என்ன சொல்லுவாங்க? ஹேட்ரிக்னா என்ன? ஹேட்ரிக்னா என்ன தெரியுமா? தொடர்ந்து 3 பந்துகளில் விக்கெட் விழுந்தால் அது ஹேட்ரிக். தொடர்ந்து 3 ஆண்டுகள் நான் தான் அதிக கேள்விகள் கேட்டேன் சட்டப்பேரவையில். 3 ஆண்டுகள் நான் தொடர்ந்து சட்டப்பேரவையில் அதிகமான கேள்வியை கேட்டு சபாநாயகர் டி.கே. பாண்டியன் அவர்களால் சட்டமன்ற கேள்வி மன்னன் என்ற பட்டம் எனக்கு சட்டமன்றத்தால் வழங்கப்பட்டது. சட்டமன்றத்தை அப்படி பயன்படுத்தினேன் இந்த தொகுதி மக்களுக்காக. இன்னைக்கு சொல்றாங்களே மேம்பாடுங்கிறாங்களே சைதாப்பேட்டையில். எப்படி வந்தது? இந்த மேம்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு சைதை துரைசாமி தான் அடிப்படை காரணம் என்பதை மக்கள் சொல்லுகிறார்கள். 77ஆம் ஆண்டு என் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடன் என்னை குடிசை மாற்று வாரிய உறுப்பினராக என்னை நியமனம் செய்தார். அந்த நியமன பதவியின் மூலம் இந்த தொகுதி முழுக்க இருக்கின்ற அனைத்து குடிசை பகுதிகளும் மாற்றங்களை பெற்றது, மேம்பாட்டை பெற்றது. திறந்தவெளி மனைப்பட்டாக்கள் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அத்தனை குடிசை பகுதிகளுக்கும் அடிப்படை வசதிகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அத்தனை பகுதிகளுக்கும் பட்டா கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்படி எண்ணற்ற ஏராளமான பணிகள், 1ஆ 2ஆ. ஆக இதை ஒன்று தெரிஞ்சுங்க. ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுங்களா? 80ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நான் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை கள்ள ஓட்டுக்களால் நான் இழந்தேன். அப்படி கள்ள ஓட்டுக்களால் நான் இழந்த பொழுது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நான் தோல்வி அடைந்தேன். அப்பொழுது என் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், பரவாயில்லை, நான் வெற்றி பெற்றிருந்தால் உன்னை வேறு இடத்தில் அமர வைத்திருப்பேன். தோல்வி அடைந்து விட்டாய், பரவாயில்லை, நீதான் அதிமுகவின் முதல் மேயர் என்று 80ஆம் ஆண்டு சொன்னார். அது 2011ஆம் ஆண்டு நிறைவேறியது. ஆக இந்த மக்களுக்கான மனிதனாக நான் இருப்பதால் தான், சேவையை பிரதானப்படுத்திய பொது வாழ்க்கையை நான் மேற்கொண்டதால் தான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளிலும் நான் வீழ்ந்து விடாமல் என்னை தர்மம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நான் எதற்காக இப்போ சொல்லுகிறேன் என்றால், இந்த செய்தியை எதற்காக இப்போ சொல்லுகிறேன் என்றால், இதோடு இப்போ ஒரு பின்னணி, ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. அதைத்தான் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முக்கியமான செய்தி நாடெங்கிலும் இருக்கின்ற அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக. என்னவென்றால், இன்றைக்கு திமுகவினர் இவ்வளவு வலிமையாக இருக்கின்ற, இவ்வளவு சேவையாளனாக இருக்கின்ற, மக்களது நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற, சைதாப்பேட்டை தொகுதியினுடைய மக்களுடைய நம்பிக்கையை நான் எவ்வளவு பெற்றிருக்கிறேன் என்பதை 2011ஆம் ஆண்டு மேயர் தேர்தலில் நிரூபித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற என்னை வீழ்த்த முடியாது என்று மா சுப்பிரமணியனுக்கும் திமுகவினருக்கும் தெரிந்து கொண்டு 2 குறுக்கு வழிகளை இப்பொழுது பின்பற்றுகிறார்கள். ஒன்று, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது. மற்றொன்று அடையாள அட்டை இல்லாமல் ஆவணங்களின் மூலம் வாக்களிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதற்காக இன்றைக்கு திமுகவில் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்படுகிறது. ஒரு வாக்குச்சாவடியிலும் எத்தனை வாக்காளர் பட்டியல் இருக்கிறதோ
அதில் உள்ளூர் வெளியூர் என்று கணக்கெடுத்து இந்த சிட்டானவர்கள் மாற்றம் பக்கத்திலே வீடு மாறி போயிருப்பவர்களை தவிர வெளிநாடு போனவர்களுடைய வாக்குகளை எல்லாம் எடுத்து இப்பொழுது அதற்கு போலி ஆவணம் தயாரிக்கப்படுகிறது. அந்த போலி ஆவணங்களின் மூலம் ஏற்கனவே கள்ள ஓட்டு போட்டார்கள் அல்லவா, அதை போல இந்த தேர்தலில் போலி ஆவணங்களின் மூலம் கள்ள வாக்கு பதிவு செய்வதும் இப்பொழுதே ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்தோம் எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மமே வெல்லும் என்ற அந்த நிலைப்படி நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அநீதி இங்கே நடைபெறக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருக்கிறேன். அதை உரிய வகையில் சந்தித்து அடையாள அட்டை இல்லாதவர்கள் எந்த ஆவணத்தை கொண்டு வந்தாலும் அவர்கள் வாக்களிக்கக்கூடாது. ஏன் அடையாள அட்டை இல்லைன்னா நீங்கள் எதுக்கு ஆவணத்தை அனுமதிக்கிறீங்க? அடையாள அட்டை இத்தனை நாட்கள் சொல்லப்பட்டும் நாட்கள் கொடுத்தும் வாங்கவில்லை என்றால் அதில் தான் அவர்களுடைய சூட்சம் அடங்கியிருக்கிறது. ஆகவே திமுக இன்றைக்கு தலைநகர் சென்னை நகர்ப்புறங்களில் போலி வாக்காளர் அட்டை தயார் செய்து, போலி ஆவணங்களை தயார் செய்து கள்ள வாக்கினை பதிவு செய்ய ஒரு மிகப்பெரிய பணி வேற எங்கேயும் நடக்கல, அறிவாலயத்தில் தான் நடக்குது. என்ன சார் நான் இல்லை சார், அதுதான் சார் நான் வந்து இல்லை அதாங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டேன். எனக்கு நான் 5 ஆண்டு காலம் நான் மேயராக பணிபுரிந்த பொழுது நாள் ஒன்றுக்கு 19 மணி நேரம் பணி செய்தேன். ஒரு நாள் ஒன்றுக்கு 19 மணி நேரம். அந்த மாதிரி 19 மணி நேரம் நான் பணி செய்ததனுடைய அடையாளம் தான் இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கங்க. மா சுப்பிரமணியம் எவ்வளோ மனு வாங்கினார் தெரியுமா? சொல்ல வர்றாரு 5000 மனு வாங்கினார் 5 வருஷம். நான் எவ்வளோ தெரியுமா வாங்கினேன்? 5,69,000க்கு மேற்பட்ட புகார் மனுக்கள் மக்களிடமிருந்து பெறப்பட்டு அவைகளுக்கு தீர்வு கண்டேன். இப்படி இரவு பகல் பாராது காலை 5:30 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை நாள் முழுக்க உழைத்தேன். அந்த உழைப்புக்கு தேவை ஓய்வு என்று நான் தீவிர அரசியலில் ஈடுபடாமல் ஓய்வெடுத்தேன். ஆனால் மக்கள் சேவையில் மக்கள் பணிகளில் நான் எங்கேயும் எப்பொழுதும் தோற்று விடவில்லை. மக்களுக்கான தேவைகளை கொரோனா காலத்தில் உங்களுக்கு தெரியுமா, நான் தான் முதலாக அம்மா உணவகத்தின் வாயிலாக ஏழைகளுக்கு சைதாப்பேட்டை தொகுதி, ஸ்ரீநகர் தொகுதிகளில் எல்லாம் உணவு வழங்கினேன். கொரோனா காலத்தில் எங்களுடைய கட்சி தொண்டர்களை வைத்து அனைவருக்கும் உணவு அரிசி மற்றும் தேவையான பொருட்கள் எல்லாம் வழங்க நடவடிக்கை எடுத்தேன். ஆனால் நான் களத்தில் வரலை. ஏனென்றால் நான் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, நான் சட்டமன்ற மேயர் இல்லை. ஒரு கடமை செய்ய வேண்டியவர்கள் செய்கின்ற பொழுது நாம் அதிலே குறுக்கிடக்கூடாது என்பதற்காக நான் களத்தில் இருக்கவில்லை. ஆனால் மக்களுக்கு எது தேவை, என்ன உதவி தேவை, அவைகளை நான் செய்து கொண்டிருந்தேன். அதனால் இந்த அரசியல் களம் என்பது, தேர்தல் என்பது எனக்கு வேண்டாம் என்று நான் ஒதுங்கியிருந்தேன். என்னுடைய தொகுதி மக்களின் அன்பை மீற முடியவில்லை, என்னுடைய கட்சி தொண்டர்களின் அன்பை கட்டளையை மீற முடியவில்லை. ஆகவே தான் பிறகு தலைமை என்னை கேட்டு நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்ன மட்டும் என்ன ரகசியம் இருக்கு, என்ன ரகசியம் இருக்கு, என்ன கம்பராமாயணம் ஒன்றும் இல்லையே, ஒரு ரகசியம் எதுவும் இல்லையே. அதனால எதுக்கு சொல்றேன்னா, இப்படி வெளிப்படைத்தன்மையாக என்னுடைய பொது வாழ்க்கையை நான் அமைத்து வெளிப்படைத்தன்மையோடு ஒரு மக்களுக்கான மனிதனாக நான் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே தவிர, இப்படி பொய் முகத்தை காட்டி பொய்களை சொல்லி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. எனக்கு அந்த பாடல் தான் நினைவுக்கு வருது. அதனால ஏற்று பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா, எண்ணி பாருங்க. புரியுதா? இந்த
இன்னைக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என் தலைவர் என்னைக்கோ சுட்டி காட்டினார். அதெல்லாம் இன்னைக்கு அந்த பாடல் வரிகள் தான் இன்றைக்கு நடந்தது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். நேர்மை, தூய்மை, உண்மை, சத்தியம் இவைகளுக்கு இந்த மக்கள் மத்தியில் அங்கீகாரம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற பரிசோதனை களத்தில் நான் தேர்தலிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். குறுக்கு வழியில் ஏமாற்றி ஒரு தேர்தல் களத்திலே பெறுகின்ற வெற்றி என்பது அது மோசடிக்காரர்களுக்கு தேவையாக இருக்கலாம். என்னை போன்ற ஒரு சமூக அக்கறையாளன், சமூக மாற்றத்தை விரும்புகின்றவன், இந்த மக்களுக்காக வாழுகின்ற மனிதன், என்னிடத்தில் பதவி இருந்தால் அது என் மக்களுக்கு பயன்படும். என்னிடத்தில் பதவி இருந்தால் அது மக்களுக்கு மேலும் மேலும் அவர்கள் தலைமுறைக்கு பயன்படும். என்னிடத்தில் பதவி இருந்தால் புதிய புதிய மாற்றங்கள், புதிய புதிய கிரியேட்டிவ் திங்கிங், என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம். அதற்குத்தான் இந்த பதவியை தவிர உங்க விதி அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே நான் அப்படின்னு குட் பை சொல்லிட்டு நான் என் சேவையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால இந்த தேர்தல் களம் என்பது அரசியல் ரீதியான சிந்தனைக்கு உட்பட்டதல்ல. சைதாப்பேட்டை தேர்தல் களம் என்பது சேவையாளனை அங்கீகரிக்கிறார்களா இல்லையா, சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவனை இந்த மக்கள் அங்கீகரிக்கிறார்களா இல்லையா என்பதை இந்த நாட்டிற்கு, ஜனநாயகத்திற்கு உணர்த்துகின்ற ஒரு தேர்தலாக நான் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் எந்த விதமான குறுக்கு வழியிலும் நான் எந்த பதவியும் பெற விரும்பாமல் நேரடியாக மக்களை சந்திக்கிறேன். தோழமை கட்சிகள் இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு, இந்த கருத்து கணிப்பு சொல்றாங்களா அவங்களுக்கெல்லாம் சொல்றேன். 2011 நான் 30,000 ஓட்டுக்கு மேல நான் கூடுதலாக பெற்று நான் தனிச்சு நின்னேன். அது தெரியுமா உங்களுக்கு? 2011 அதிமுக தனித்து நின்றது, கூட்டணி கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதிமுக கூட்டணியோடு போட்டியிடுகிறோம். அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள், ஆய்வு செய்யுங்கள். அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எத்தகைய வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2011ஆம் ஆண்டு தேர்தலில் நான் இந்த தொகுதி மக்களை சந்திக்கவே இல்லை. எங்கேயும் இப்படி நான் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கிறேன் அல்லவா, அதுபோல் நான் 2011ஆம் ஆண்டு மேயர் தேர்தலில் ஒரு வட்டத்திலும் சும்மா ஒரு இடத்துக்கு பேருக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் இந்த மக்கள் என்னுடைய சேவையை எப்படி அங்கீகரித்தார்கள் என்றால் 30,000க்கு மேற்பட்ட வாக்குகளை வழங்கி என்னை ஆதரித்தார்கள். இன்றைக்கு நான் ஒரு பலமான கூட்டணி அமைத்திருக்கிறோம். இந்த பலமான கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், இந்த 4 கட்சிகள் இந்த தொகுதியில் மிக பலமாக இருக்கிறது. ஆக இத்தனை கட்சிகளின் வாக்குகள் மட்டுமே ஏறத்தாழ 35,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வர இருக்கிறது. இந்த 4 கட்சிகளுடைய வாக்குகள். அப்படி என்றால் எங்களுடைய கட்சி சின்னம் அதுதான் வெற்றி சின்னம், இரட்டை இலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அந்த சின்னத்தின் மூலம் பார்க்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த சத்துணவு திட்டத்தை அந்த சின்னத்தின் மூலம் பார்க்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திட்டங்களை அந்த சின்னத்தின் மூலம் பார்க்கிறார்கள். எடப்பாடியார் ஆட்சி செய்த பொழுது, ஆட்சி செய்து இன்றைக்கு தேர்தலை சந்திக்கின்ற வரை அவர்கள் ஆட்சிய அரும்பணிகள் ஒன்றும் இல்லைங்க. 10 அந்த 7.5 இருக்கு இல்லையா, இந்த 7.5 எப்படி பாமர மக்கள் பார்க்குறாங்க தெரியும்? அது எடப்பாடியாரின் இந்த ஏழைகளின் மீது அவர் வைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான கனிவு அப்படிங்கிறதா அது நிறுவனமாயிருக்கு. நீட் தேர்வுன்னு சொன்னாங்க, கொண்டு வந்ததே அவங்க தானே. அதனால எதுக்கு சொல்றேன்னா, இந்த தொகுதியில் மக்கள் குடிசை பகுதிகளிலே இருப்பவர்கள் இந்த ஆட்சியை நம்புகிறார்கள். ஏன் 2,500 ரூபா கொடுத்தார்ல பொங்கலுக்கு கரண்ட்ல, இப்ப சொன்னா செய்வாருப்பா. கொரோனா காலத்துல கொடுத்தார்ல 1000 ரூபா, ஆமாப்பா அப்ப சொன்னா செய்வாரப்பா அப்படின்னு நம்பிக்கை எடப்பாடியார் மீது இருக்கிறது. 6 சிலிண்டர் கொடுப்பார், ஆம் கொடுப்பார். வாஷிங் மிஷின் கொடுப்பார், ஆமா கொடுப்பார். 1,500 ரூபா 2,000 ரூபா குடும்ப தலைவிக்கு ஓய்வூதிய தொகை, இப்படி எல்லா விதமான திட்டங்களையும் எடப்பாடியார் அரசு செய்யும் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆக வெற்றி சின்னம் இரட்டை இலை,
புரட்சித் தலைவர் அம்மாவின் சாதனை எடப்பாடியார் செய்தது, செய்ய போவதாக சொல்லியிருப்பது, அதற்கு பிறகு சைதை துரைசாமி என்னும் மனிதன், ஒரு சாதாரண எளிய தொண்டன், இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஏறத்தாழ 42 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கின்ற பணிகள் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நினைவில் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களும் அதை சொல்லி சொல்லி பாராட்டுகிறார்கள். இத்தனை இருந்தும் சைதாப்பேட்டையில் அதிமுக கடுமையான போட்டியை சந்திக்கிறதா? தயவு செய்து மனச்சாட்சி உள்ளவர்கள் சொல்லுங்கள், மனச்சாட்சி உள்ளவர்கள் சொல்லுங்கள். இது நியாயமா? இது தர்மமா? இப்படி அநியாயத்திற்கு ஒரு அநியாயத்திற்கு அநியாயத்தை சொல்லலாமா? ஆகவேதான் நான் ஊடக நண்பர்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்வது, ஆய்வு செய்யுங்கள், ஆய்வு செய்யுங்கள். 257 பாகங்கள் இருக்கிறது. 257 பாகங்களில் எப்படி வாக்காளர் இருக்கிறார்கள், என்ன மனநிலையில், 4 வாக்குச்சாவடியில, 5 வாக்குச்சாவடியில, 10 வாக்குச்சாவடியில கூடுதலா இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக எண்ணி முடிவு தெரிவது என்ன? ஆகவே இந்த சாதனைகள், இந்த சேவைகள், சாதி சமயமற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருப்பது நியாயமா, நியாயம் இல்லையா? சாதி பார்க்காத, மதம் பார்க்காத மனிதனை அங்கீகரிக்கலாமா, வேண்டாமா? சாதி பார்த்து வாழ்பவர்களைத்தான் அரசியல் கட்சியிலே அங்கீகாரம் பெற்றதற்கு பிறகு அந்த அங்கீகாரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலையில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவது என்ற வகையில் இருக்கின்ற முறையை மாற்றி மக்கள் இந்த தேர்தலில் மாற்றத்தை, சேவையாளர்களை, சேவை செய்பவர்களைத்தான் அங்கீகரிப்பார்கள் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கிறது. ஆகவே நான் பேசினால் சொன்னால் இன்னும் ஏராளமான கருத்துக்கள், உங்களுக்கு நேரம் இருக்காது, எனக்கும் அது சரியாக இருக்காது, உங்களுக்கு பொறுமை இருக்காது. அதனால் என்னுடைய ஒரே வேண்டுகோள், உண்மையை சொல்லுங்கள். சைதாப்பேட்டையில் எப்படி போட்டி கடுமை என்று சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவரும் மேயர், அவரும் சட்டமன்ற உறுப்பினர், நானும் மேயர், நானும் சட்டமன்ற உறுப்பினர். அதை ஒப்பீடு பண்ணீங்களா? என்னைக்காவது அதை ஒப்பீடு பண்ணுங்க. மின்னுவதெல்லாம் என்ன? மின்னுவதெல்லாம் ஒன்னல்ல. பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் சாதனையாளர்கள் அல்ல. பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் பதவியில் இருந்தார்கள், அதுதான் செய்தி. அதனால எந்த விதத்தில் மா. சுப்பிரமணியன் எனக்கு இணையானவர், எந்த விதத்தில் அவர் இந்த தொகுதி மக்களின் அன்பை பெற்றிருக்கிறார் என்று பட்டியலிடுங்கள். அவர் ஒவ்வொரு நிலையிலும் போய் நின்றிருப்பார், ஒவ்வொரு நிலத்திலும் போய் நின்றிருப்பார், அவ்வளவுதான். அது அவருடைய டியூட்டி கான்சியஸ். ஆனால் மக்களுக்கான மனிதனாக, நியாயமான மனிதனாக, தர்மமான மனிதனாக அவர் எப்படி நிர்வாகத்தை நடத்தினார் என்பதற்கு ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். இன்னும் இதுபோல் ஏதோ எல்லாம் இருக்கு. அதனால சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தமட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, எடப்பாடியார் வரை ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. இங்கே இருக்கின்ற மக்களுக்கான மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த நாட்டு மக்களுக்காகவே நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். தேவைப்படுவோரின் தேவையறிந்து தேடி போய் உதவி செய்தல் என்ற மனிதநேய சிந்தனையை இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். மொழி பாராது, இனம் பாராது, பாகுபாடு பாராது, சாதி பாராது, மதம் பாராது, இந்த மக்களுக்கான மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் தயவு செய்து ஊடகத்தை சார்ந்தவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். என்னுடைய மக்கள் என்னை அங்கீகரிப்பதை போல் என்னுடைய மக்களின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புக்கும் நான் இந்த தொகுதியில் ஒரு ஊழியனாக, உண்மை தொண்டனாக, மக்களுக்கான மனிதனாக நான் சேவை செய்வேன். எதிர்காலத்தில் நான் என்னுடைய மனிதநேய இலவச கல்வி அறக்கட்டளையின் வாயிலாக என்னுடைய தொகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு பணி, அதற்கு முன்னுரிமை கொடுப்பேன். என்னுடைய மக்களின் பசி பிணியை போக்க 3 வேளை உணவு 30 ரூபாய்க்கு என்னுடைய சைதாப்பேட்டை தொகுதி மக்களுக்கு நான் வழங்குவேன். 3
3 வேளை உணவு, அது பார்சல் கட்டி அவர்கள் வீட்டிலே சென்று சாப்பிடுகின்ற வகையில் 3 வேளை உணவு 30 ரூபாய்க்கு வழங்க உள்ளேன். அதை போலவே மக்கள் குறை கேட்பது, அன்றாட மக்கள் குறை கேட்பது என்னவென்றால், அந்த மக்கள் குறை கேட்பது நவீன ஊடகங்களை பயன்படுத்தி உடனுக்குடன் அவர்கள் நேரடியாக பேசுவதைப் போல் உணரத்தக்க வகையில் அந்த குறைபாடுகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன். அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான செயல் மக்களுக்கு தேவை என்னவென்றால் ஆரோக்கிய சிந்தனை. இந்த ஆரோக்கிய சிந்தனையை விதைப்பது, மக்களை ஆரோக்கியமுள்ள மனிதர்களாக மாற்றுவது என்பதுதான். அப்படி ஆரோக்கியமாக மனிதர்கள் வாழ்வதற்கு மனநலன், உடல் நலன், விழிப்புணர்வு மையங்கள் அமைக்கப்படும். விழிப்புணர்வு மையங்கள், அந்த விழிப்புணர்வு மையங்களின் வாயிலாக அனைத்து மக்களும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிவகைகளை செய்வேன். இப்படி ஏராளமான படிகள். இளைஞர்கள் அனைவரும் என்ன துறையில் வேலை வாய்ப்பு அத்தனைக்கும் பயிற்சி. இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னென்ன வேலை வாய்ப்பை அவர்கள் தேடுகிறார்களோ இருக்கிறதோ துறை வாரியாக அனைத்துக்கும் பயிற்சி. இப்படி எல்லா விதமான பயிற்சிகளையும் எல்லா விதமான தேவைகளையும் இந்த தொகுதியிலே இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் பெறத்தக்க வகையில் என்னுடைய மனிதநேய அறக்கட்டளையை செயல்படுத்துவேன். ஆகவே இப்படி தேவையறிந்து தேடி போய் உதவி செய்கின்ற ஒரு பண்பை அடிப்படையாக கொண்டு இந்த மக்களுக்கான மனிதனாக நான் வாழ்ந்து சேவையை எல்லோரும் உணரத்தக்க வகையில் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது இந்த அறக்கட்டளை என்பதை நடைமுறைப்படுத்துவேன். சொல்வதல்ல, சொல்வது எளிது. சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டி வழிகாட்டு, இதுதான் என்னுடைய வாழ்வியல் நெறி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒட்டுமொத்தமான இந்த கருத்துக்கள், எதிர் வேட்பாளர் யார், நான் யார், அவர் எத்தகைய பண்புடையவர், நான் எத்தகைய பண்புடையவர், இந்த மக்களுக்கான தொடர்பு என்ன, எனக்கான தொடர்பு என்ன, நான் எந்த பதவியை பயன்படுத்தியும் நான் சுகபோக வாழ்க்கையை வாழவில்லை. இந்த வீடு இருக்கு இல்லைங்களா, இந்த வீடு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இது என் தலைவன் எம்ஜிஆர் எனக்கு சொந்தமாக்கி கொடுத்து வீட்டு வசதி வாங்கியதை போல 1,65,000 ரூபாய் கருத்து. இன்றைக்கு பல கோடி மதிப்புள்ள இந்த சொத்தை நான் தானம் செய்துள்ளேன் அறக்கட்டளைக்கு, கல்வி அறக்கட்டளை. வேளச்சேரி மண்டபம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்து, அதை நான் இன்றைக்கு அறக்கட்டளைக்கு தானம் செய்துள்ளேன். இன்னும் பல 100 கோடிகளுக்கு இந்த சொத்துக்களை எல்லாம் நான் சம்பாதித்து இந்த மண்ணில் வசிக்கின்ற கடைசி மனிதன் இருக்கின்ற வரை இந்த அறக்கட்டளை மக்களுக்காக பயன்படுகின்ற வகையில் நான் இந்த அறக்கட்டளை ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆகவே தயவு செய்து பசுவையும் இன்னொன்றையும் ஒப்பிடாதீர்கள். பசுதான், அதுதான். அதனால இப்போ இதெல்லாம் இந்த ஆவணங்கள் எல்லாம் போய் படிச்சுட்டு நீங்கள் அவர் அது இதே மாதிரி அவரை பேட்டி கேளுங்க. அவர் ஏதாவது சொன்னால் நான் உடனுக்குடன் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள், அவர் மீது இருக்கின்ற இந்த கிரிமினல் வழக்கு, இந்த வழக்கின் சார்பாக இந்த ஆவணங்கள் எப்படி ஏற்படுத்தப்பட்டது, எப்படி வந்தது என்பதற்கு அவரிடத்தில் நீங்கள் கேள்விகள் கேட்டு பெற்று அதில் ஏதாவது தவறு இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் உடனடியாக அங்கே இருந்து கொண்டு கூட கேளுங்க, நான் அப்படியே உங்களுக்கு பதில் சொல்றேன். சரியா? அதனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, எடப்பாடியார், OPS தலைமையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசு மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அந்த நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறது. ஆகவே 6 சிலிண்டர் ஆண்டொன்றுக்கு கிடைக்கும், வாஷிங் மிஷின் மக்களுக்கு கிடைக்கும், குடும்ப தலைவிக்கு உதவித்தொகை கிடைக்கும். இப்படி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்தியாவில் எந்த அரசும் இதுவரையில் அறிவிக்கவில்லை, இளைஞர்களுக்கு அரசே போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்கும் என்ற ஒரு அற்புதமான திட்டம். அதை இந்த அரசு அறிவித்திருக்கிறது. அதனால் ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சலுகைகள் எல்லாம் பெற்றுத் தருவதற்கு சைதாப்பேட்டை தொகுதி மக்கள் மீண்டும் என்னை
சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து மீண்டும் ஒரு முறை போட்டி கடுமையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவதை தயவு செய்து இதற்கு பிறகும் நீங்கள் அதை உணர்ந்து நிறுத்திவிடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.